வணக்கம் தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ள போல வாங்க நம்மளோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்க அப்படினா Subscribe பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க फ्रेंड्स அப்பதான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு வந்து நம்ம மருத்துவ குணம் கொண்ட அதாவது வல்லாரை கீரையோட பொரியல் பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல வல்லாரை கீரை சட்னி ரெசிபி போஸ்ட் பண்ணிருக்கு சோ நான் அந்த லிங்க்ல தரேன் நீங்க ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இந்த கீரையோட நன்மைகள் நம்ம அப்படியே சைடு பை சைடு தெரிஞ்சுக்கலாம் இந்த கீரை வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படினா நம்மளோட கண் பார்வை சீரா இருக்குறதுக்கும் சரும நோய் தீரத்துக்கும் இந்த கீரை ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அதே போல வல்லாரை அப்படினாவே உடல் நோய் அனைத்தும் தீரக்கூடிய வல்லமை மிக்க கீரை அப்படினா இத வந்து சொல்லுவாங்க இந்த கீரை நம்ம சாப்பிட்டோம் அப்படினா வாய்ப்பும் சரியா போயிடும் அதே போல HP லெவல் குறைவா இருக்கவங்க நீங்க இத தாராளமா எடுத்துக்கலாம் உங்களுக்கு HP லெவல் இன்கிரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு வல்லாரை கீரை நம்ம சாப்பிடுறோம் வல்லாரை கீரை அப்படினாவே நமக்கு என்ன டக்கு ஞாபகம் வரும் அப்படினா நம்மளோட நினைவாற்றல் அதாவது வளர்ற குழந்தைகளுக்கு ஸ்கூல் போறாங்க அவங்களுக்கு வந்து இந்த வல்லாரை கீரை வந்துட்டு மந்த்லி ட்வைஸ் ஆவது நீங்க கொடுத்தீங்க எப்படி உங்களுக்கு கிடைக்குதோ அந்த அளவு நீங்க கீரை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கீரை கொடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு ரொம்பவே ஞாபக சக்தி நினைவாற்றல் இதெல்லாம் அதிகமாகும் அதே போல அவங்களோட மூளை வந்து சோர்வடையாம நினைவாற்றல் வந்துட்டு அதிகமாகிறதுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது சோ இவ்ளோ நன்மைகள் இருக்கிற இந்த கீரை வந்துட்டு கண்டிப்பா உங்க ஸ்ட்ரீட்ல வந்துட்டு இருக்கலாம் இல்ல வந்து நீங்க வழக்கமா கீரை வாங்குற இடத்துல சொல்லி வச்சு வாங்கிக்கோங்க வாங்கி உங்க வீட்ல குட்டீஸ் இருந்தாங்க அப்படினா அவங்களுக்கு இத நீங்க வந்து செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப சூப்பரான ஆரோக்கியமான இந்த கீரை வந்துட்டு தவறாம நீங்க உங்க உணவுல எடுத்துக்கோங்க இப்போ இந்த கீரை வந்து சுத்தம் பண்ணியாச்சு இப்போ இத நல்லா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணிட்டு நல்ல தண்ணியை வடிச்சதுக்கு அப்புறமா பொடுசா கட் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியோட கட் பண்ணீங்க அப்படினா அந்த தண்ணி சேரல இந்த தலையோட வாசனை ஒரு மாதிரி கக்கிற மாதிரியே இருக்கும்ல இந்த அந்த ஸ்மெல் வரும் சில பேருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது சில பேருக்கு பிடிக்கலாம் சோ அது பிடிக்காதவங்க வந்துட்டு கீரை சமைச்சு சாப்பிடவே அவங்களால முடியாது சோ அதனால கீரை வந்து நல்லா தண்ணி வடிச்சிருங்க அது இல்லாம நம்ம தண்ணியோட கட் பண்ணோம் அப்படினாலும் அந்த சத்தெல்லாம் வெளில போயிடும் அந்த கீரையோட சாரெல்லாம் வெளில போயிடும் சோ அதுக்காக தான் நல்லா தண்ணி வடிச்சதுக்கு அப்புறமா கீரையை வந்து நல்லா பொடுசா கட் பண்ணிக்கோங்க எந்த அளவு நீங்க பொடுசா கட் பண்றீங்களோ அந்த அளவு ஓகே நல்லா பொடுசா கட் பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு pan ஹீட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கடலைப்பருப்பு அதுக்கு அப்புறம் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம் நம்ம பருப்பு கொஞ்சம் சிவக்கிற வரையில வெயிட் பண்ணுங்க அந்த கீரை சாஃப்ட்டா இருக்கிறதுக்கு இந்த பருப்பு பல்லுல கடிப்படையில ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நல்லா பொடுசா கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்தாச்சு அதை லைட்டா நல்லா கலந்துக்கலாம் கலந்ததுக்கு அப்புறமா நம்ம பொடுசா கட் பண்ணி வச்சு வல்லாரை கீரையை உள்ள சேர்த்துக்கலாம் உள்ள சேர்த்துட்டு இத நல்லா நம்ம கலந்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த எண்ணெயில ஆனியனோடவே சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருங்க கொஞ்சம் சுருங்கி வரும் அதாவது கீரை வெந்து இங்க பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் போட்டதுக்கும் இப்போக்கும் நல்ல டிஃபரண்ட் தெரியுது இல்லையா உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா லைட்டா தண்ணி தெளிச்சிட்டு மூடி போட்டு வெச்சுக்கலாம் அந்த கீரையில இருந்து ஆல்ரெடி தண்ணி விடும் நம்ம லைட்டா மட்டும் தெளிச்சா போதும் அதிகமா தெளிக்கணும் தேவையில்லை அது வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா வெந்து வரதுக்காக நம்ம லைட்டா தண்ணி தெளிக்கிறோம் இல்லனா மரமரன்னு இருக்கும் கீரை வந்து சாஃப்ட் ஆகாதது போல இருக்கும் அதுக்காக தான் கீரை வந்துட்டு சேர்த்தன உடனே உப்பு சேர்க்க வேண்டாம் கீரை எப்படியும் சுருங்கும் அதாவது லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம் அந்த மல்லி இலையோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கீரையோட சேர்த்து சாப்பிடல இப்போ இத நல்லா கலந்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு அது சுண்டுற வரையில அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சிட்டு ஈவனா எல்லா பக்கமும் நல்லா கலந்து விடுங்க அப்பதான் எல்லா பக்கமும் நல்லா கரெக்ட்டா குக் ஆகி வரும் இப்போ வந்து துருவன தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் தேங்காய் கொஞ்சம் கூடுதலா சேர்த்தீங்க அப்படினா அந்த கக்கிற மாதிரி இருக்க டேஸ்ட் வந்து நமக்கு தெரியாது சாப்பிடல இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா இத வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப சூப்பரா ரொம்ப ஆரோக்கியமான இருக்கிற ரெசிபி இந்த வல்லாரை கீரை நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சாச்சு சோ கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலுக்கு Subscribe பண்ணுங்க அப்பதான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் Thank you